சபா, காலையிலேயே வெயில் மண்டைய பழகுதே. ஏப்பா தம்பி, சிங்கப்பூர் பஸ் போயிச்சா? தெரியாதுங்க. ஆமா, இங்க இருந்து அங்க போக எத்தனை கிலோமீட்டர்? 6, 7, 8, 9 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அங்க இருந்து இங்க அத அங்க இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வா. நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. அசால்ட்டாரி, உன் நிலைமைய பாத்தியாடா? இந்த பஸ்ஸுக்காண்டிலாம் இந்த மாதிரி கழிச்சாடிங்க கூடலாம் நிக்க வேண்டியது இருக்கு. இதை பத்தி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதாசி போடணும். எனக்கு மட்டும் தனியா ஒரு பஸ் விட சொல்லணும். ஓஹோ, நம்ம கிட்டேவா? நான்லாம் பல பேரை பார்த்தவன்டா. வணக்கம் தல. வணக்கம்பா. இதுக்கு மேல சும்மா இருந்தா நான் மனுஷன் இல்லடா. டேய், என் அக்கால உனக்கு குத்துருக்கனா இல்ல உன் அக்கால நான் கட்டியிருக்கனா இல்ல 2 பேரும் ஒரே இடத்துல பொண்ணு எடுத்துருக்கமா? அது என்னடா விளையாட்டு? ஒரு தாய் இல்லாத பிள்ளைய தலையில அடிச்சுன்னு நான்லாம் பொங்கி எழுந்தாலும் காடு கரை கம்மா வாய்க்கா வரப்பெல்லாம் தாங்காதடா தம்பி. டேய், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன். என்ன ஒம்புக்கு இழுத்து என்னென்ன பேசிவிட்ட நீ? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாடுறா. அண்ணே இருங்க, நீங்க பெரியவங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன், நீங்க தான் என்ன தலையில அடிச்சீங்க. நான் அடிச்சதை நீ பாத்தியாடா? இந்தா வாங்கிக்க. அம்மா, ஐயோ. இன்னைக்கு நீ செத்தடா. ஐயோ அண்ணே, அடிக்காதீங்கண்ணே, என்னால வலி தாங்க முடியாதண்ணே. அண்ணே அண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே, என்ன விட்டுருங்கண்ணே. யோ நிறுத்தியா, எதுக்கு அவர் அடிக்கிற? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவரை கட்டிக்க போற நான் கேட்பையா? டேய் என் காதை விட்றா. டேய் என் காதை கடிக்காதடி. அம்மா ஆள விட்றா சாமி. அடே, கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியாடா? எனக்காக என் மங்கையர்கரசி இருக்காடா. யோ விடியா, அவன் ஓடிட்டான். மங்கையர்கரசி, நீ சொன்னது உண்மையா? நான் என்னையா சொன்னேன்? என்னை கட்டிக்க போறேன்னு சொன்னியே, அது உண்மையா? ஆமாயா, உன்னதாயா கட்டிக்க போறேன். யோ பாத்தியா? அப்பாடா, துன்பத்திலும் ஒரு இன்பம்.